for showing up in big numbers and showing love to this brilliant film. We have the amazing team of Bison with us here today. Mari sir, please bring our entire team and please come forward. Lal sir, Lal sir. Uh, ரொம்ப எமோஷனலா இருக்கு. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அஹ், பொதுவாவே என்னோட படங்களுக்கு கேரளா பெரிய சப்போர்ட் பண்ணும். மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தா அதை நம்பி பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு நீ நம்புறாங்களோ அதே அதே அளவுக்கு கேரளாவிலையும் நம்புவாங்க, இந்தியாவிலையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஹ், அதுக்கு ஒரே காரணம் நம்ம செய்யற வேலையை, அந்த சினிமா வெறுமன பொழுதுபோக்கு கிடையாது. அது மக்களுக்கானது, மக்களோட வாழ்க்கைக்கானது, வாழ்வியல் முறை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சித்தாந்தம் இருக்கிறதுனால தான் இது சாத்தியமாகுது. என்னோட அஞ்சாவது படம், என்னோட அஞ்சாவது படமா பைசன் களவாணன். நீங்க கொடுத்த ஆதரவுக்கு நான் பார்த்துட்டே இருந்தேன் பின்னாடி உட்காந்து. நீங்க எங்கெங்க கிளாப் பண்ணீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அது எல்லாமே, அந்த கிளாப் பண்ண இடம் எல்லாமே சாதாரணமா என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப நெஞ்சு முட்டி எழுதுவாங்கல்ல டைலாக், என்ன இதுக்கு மேல என்னடா சொல்றது இவங்க கிட்ட அப்படி எழுதுவோம்ல, அந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க கிளாப் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதையை சொல்ல முடியுமா, இந்த படத்தை எடுக்க முடியுமா, தமிழ்நாட்டுல ஒத்துக்குவாங்களா, இந்த படம் எடுத்தா பிரச்சனை ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கதை நான் சொல்லும் போது எல்லாரும் பயந்தாங்க. அப்போ நான் நம்பினேன், என்னோட ஆர்ட் ஃபார்மை நம்பினேன், எனக்குள்ள இருக்க அரசியல் நம்பினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் மனசுல வச்சுக்கிட்டேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எழுதுவோம். இது கிட்டத்தட்ட வாழ்வா சாவா மாதிரி இந்த படம் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத, இந்தியன் சினிமாவுக்கு மாரி செல்வராஜ் வேணுமா வேண்டாமாங்கிறத இந்திய சமூகம் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எழுதப்பட்டதுதான் பைசல் திரைக்கதை. அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். எல்லோருக்கும் நன்றி. அதுல முக்கியமா இந்த படத்துல எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஆர்டிஸ்ட், அதுல முக்கியமான லால் சார். லால் சார் வந்து என்னோட மெட்டப்பர் அப்படி சொல்லலாம். என் படத்துல வரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அவர் எல்லா படத்துலயும் இருப்பாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆஹ் அந்த நாய் பூனை பூச்சி மாதிரி நீ நினைச்சுக்கோ, எழுதும் போது என் பேர் எழுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையை வந்து முழு கதை கூட அவர்கிட்ட நான் சொல்லலை, என்னை நம்பி வாங்க சார் அப்படின்னு வந்தாரு. அவருக்கு முழு படம் பார்க்கும்போது தான் அந்த படத்தோட முழு கதை என்னன்னு தெரிஞ்சுக்கும் அவருக்கு. ரொம்ப நன்றி சார். அடுத்து அனுபமா, ரஜிஷா, ரெண்டு பேருமே. ரஜிஷா என்னோட ஆர்டிஸ்ட். அவங்க அவங்க எப்பவுமே என்னை நம்புவாங்க. நான் இதான் கேரக்டர்னு சொல்லும் போதே ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்கு. ஒருத்தர் நம்மளே உருவாக்கிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம மறுபடியும் போய் ஒரு பெரிய கனவோடு இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம இதை சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தயங்கிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, பட் அக்கா அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அக்கா தான் என்னோட கதாநாயகி அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில. அதனால அவங்க துணிஞ்சு வந்துட்டாங்க. அவங்க காதுக்குள்ள மனசுக்குள்ள அஹ், என்னோட ஒரிஜினல் கதாநாயகி கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. அதனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அனுபமா. அனுபமா வந்து எப்படி சொல்றது, இந்த ஸ்கிரிப்ட் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்துச்சு முதல்ல. அதனால அனுபவப்பட்டு நாங்க போனோம் முதல்ல. அது என்ன டைமென்ஷன் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட கிட்டானோட கல்யாணம், குழந்தைங்க அந்த டைமென்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கணவன் மனைவி அதுக்குள்ள இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை ரொம்ப ராவா பண்ணணும், அதுக்குள்ள இருந்து கதையை எடுத்து வரணும்னு ஆசைப்பட்டு தான் அனுபவமாட்ட போனேன். பட் ஆனா அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால டோட்டலி கதையை டோட்டலா சேஞ்ச் பண்ணோம். அது போக நாங்க அனுபவம் மிஸ் பண்ணாம அனுபவமாவே படத்துல சர்ச் பண்ணிட்டோம். அவன் எதையும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அனுபவமாக ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் ஒரு பெரியவரோட கிட்டான் பைசன் திரு மாரி செல்வராஜ் வந்து ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுல யாரையாவது ஒருத்தர் உறுதியா நம்புவேன், அவன் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபைனல் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி நான் வந்து ரொம்ப ஆணித்தனமா நம்பின ஒரு ஆள் திரு. அவன் சப்போர்ட் பண்ணலாம் படம் எடுத்துக்கவே முடியாது. அவனை ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், இந்த படம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா பண்ண போறோம், ரெண்டு பேத்துல உனக்கு இதுவும் ஆகலாம் எனக்கு இதுவும் ஆகலாம்,
நம்ம 2 பேத்துக்கு எதுவும் ஆகணும் படம் முடியும் போது அதனால முடிஞ்சு துணிஞ்சு பண்ணுவோம்னு சொல்லி பண்ணோம். அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்காரு, சந்தோஷம். இந்த படத்துல மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறது துருவ் கிடைச்ச வெற்றி தான். ஏன்னா அவ்வளவு பெரிய உழைப்பு. ஒரு ஹீரோ ஆசைப்படுற ஒருத்தர் வந்து அவன் அந்த மாதிரி வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு இவ்வளவு பெரிய உழைப்பு போடுவான்னு ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. முழுக்க முழுக்க மாறி செல்வராஜ் நம்பியே போட்டாப்புல. அந்த உழைப்புக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது, சந்தோஷம். அப்புறம் அமித் சார், பசுபதி சார் உங்களுக்கு தெரியும். பசுபதி சார் அவருக்கு எல்லாருமே ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய பசுபதி சார் வந்து தெரியும். நானே வந்து நான் தான் இழுத்தேன். ஆனா இப்ப மாறி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தான் இழுத்தோமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் நடிச்சு வச்சிருக்காரு. இந்த படம் ஜெயிச்சிடணும், இந்த படம் வந்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிடும், இந்த படம் வந்து ஏத்துக்க வச்சுக்கணும் அப்படின்னு அந்த கிளைமாக்ஸ்ல அப்பா உங்க காலில் விழுந்து கேட்க சொல்லும் போது நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதிகபட்சம் எங்க அப்பாவோட சாயல் அந்த இடத்துல தான் தெரிஞ்சு எனக்கு. அது வரைக்கும் அவர் கிட்டான அப்பாவா இருந்தாரு. ஃபைனலி அவர் கை தூக்கி கூப்பிடும் போது பரியம்மன் அப்பாவாயிட்டாரு, கண்ணன் அப்பாவாயிட்டாரு, மாமன் அப்பாவாயிட்டாரு. எல்லா அப்பாவும் மிக்ஸ் பண்ண அப்பாவா தான் அவர் ரெண்டு நிற்பாரு. அப்பதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு என்ன சொல்றது, மக்களால் புறக்கணிக்க முடியாத படமா மாறிடும் அப்படின்னு சொல்லி. அதனால எல்லோருக்கும் எங்க டீம்ல வேலை பார்த்த எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா என்ன சொல்றது, ஒரு ராணுவம் இளம் ராணுவம் மாதிரி வேலை பார்த்தான். നമസ്കാരം. മൈസൂറിന്റെ മൂന്നാമത്തെ പടത്തിലാണ് ഞാനിപ്പോ അടുപ്പിച്ചെത്തിയിരിക്കുന്നത്. എനിക്ക് മനസ്സിലായി മൈസൂറിന് പട്ടിയൻ എന്നെ ഉപേക്ഷിച്ചത് പടമെടുക്കാൻ പറ്റും. എല്ലാ പടത്തിലൊക്കെ വേണമെന്നുള്ളൊരു നിർബന്ധമാണ്. ഇതില് ഈ സാധാരണ ഞാനടക്കമുള്ള ഡയറക്ടേഴ്സ് പറയുന്ന ഒരു കാര്യം, ഈ നടി നടന്മാരെന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങളുടെ ടൂൾസ് ആണ്. ആ ടൂള് വെച്ചിട്ട് ഞങ്ങൾ ഇങ്ങനെ എന്തൊക്കെ ചെയ്യും. ഒരു 3 ഇഞ്ച് വലിപ്പമുള്ള നട്ട അഴിക്കണമെങ്കിൽ 6 ഇഞ്ച് വലിപ്പമുള്ള ടൂളിട്ട് അഴിക്കാൻ പറ്റില്ല. അതും ടൂള് തന്നെയാണ്. മിക്കവാറും സിനിമകളിൽ 25 വയസ്സുള്ള കഥാപാത്രത്തെ അവതരിപ്പിക്കുന്നത് 50 വയസ്സുള്ള ആളുകളായിരിക്കും. പക്ഷെ മാരിയുടെ പടത്തില് ഇവരൊക്കെ ഗംഭീരമായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. പശുപതി സാറ്, ധ്രുവ്, രജിഷ, ഇവരൊക്കെ ഗംഭീര പെർഫോമൻസ് ആണ്. ഞാൻ പക്ഷെ അതിനേക്കാൾ അത്ഭുതകരമായി തോന്നി ഞാൻ ഈ കർണനിലാണ് ആദ്യം അഭിനയിച്ചു, പിന്നെ മാമനില്. ഇതിനകത്ത് മിക്കവാറും അഭിനയിച്ചിരിക്കുന്ന ആളുകളൊക്കെ തിരുനെൽവേലിയിലെ സാധാരണ ആളുകളാണ്. അല്ലെങ്കിൽ ഭാര്യയുടെ കൂടെ നടക്കുന്ന ഫ്രണ്ട്സ്, അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടേഴ്സ്, അവരുടെയൊക്കെ പെർഫോമൻസ് കണ്ടു കഴിഞ്ഞാൽ ഞെട്ടി തകർന്ന് തരിപ്പായിട്ട് ഓരോ കഥാപാത്രത്തിനും പ്രധാനമായി വലിയ അസോസിയേറ്റ് ആണ്. പക്ഷെ വള്ളിയുടെയൊക്കെ പെർഫോമൻസ് കണ്ടിട്ട് ഞാൻ ഞെട്ടിപ്പോയിട്ടുണ്ട് ഈ പടത്തിൽ. അപ്പൊ ഓരോ കഥാപാത്രത്തിനനുസരിച്ചുള്ള ആളുകളെ തിരഞ്ഞെടുത്ത് അവിടെ നിന്ന് നമുക്ക് പറഞ്ഞാ നീ വാ, അവരൊക്കെ ഡയലോഗ് പറഞ്ഞ ഞാൻ ആ കർണൻ പടത്തിലൊക്കെ പോയപ്പോ ആ നാട്ടിലുള്ള സാധാരണ ആളുകള് ഒരു സീക്വൻസ് അങ്ങനെ പറഞ്ഞു കൊടുത്ത പിന്നെ ഡയലോഗൊന്നും കൊടുക്കേണ്ട കാര്യമില്ല, അവർ പറഞ്ഞോളും കണ്ട്. അത് ജന്മന കലാകാരന്മാരായിട്ടുള്ള ആളുകളാണ് ഈ ഭാര്യയുടെ നാട്ടുകാർ ഒക്കെ. ഏതായാലും ഗംഭീരമായിട്ട് പടം അല്ലേ? ഗംഭീരമായിട്ട് ഇനിയും ഒരുപാട് പടം പോടും. ഇനിയും ഒരുപാട് നല്ല പടങ്ങൾ എടുക്കാനും ഞാനും ഒക്കെ അലിസാണ് ബാക്കിയുണ്ടായിട്ട്. എല്ലാവർക്കും നന്ദി. Nothing to say much. Duty to do this. முக்கியமா என்ன சொல்லணும்னா wonderful audience. நான் அதுக்கு பார்த்தது the best audience. You guys are enjoyed it. I really liked it. ஏன்னா அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வேணும் இல்லையா? நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் அட்லீஸ்ட் அதை பார்த்து கைத்தட்டுறது தான், வேற என்ன வேணும்? அதுதான் ஆர்டிஸ்ட்க்கு சம்பவம், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். എല്ലാവർക്കും നമസ്കാരം. That's all I'm going to say in Malayalam. Like Pasupati sir said, thank you all so much for coming. It means a lot that we had a full crowd today. Romba sandoshama irukku and very happy to see all of you here and watch the movie with you all. And thank you to my bison, my Kita and Mari sir. Everything that you see நான் என்ன பண்ணணும் அவரை பார்த்து தான் பண்ணேன். கபடியிலையும் சரி, நடிப்புலையும் சரி. ஒருவேளை நான் சரியா நடிக்கலன்னா மாரி சார் பண்ணது என்னால சரியா பண்ண முடியலன்னு அர்த்தம். ஸோ மாரி சார் டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா பண்ணுவீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா.
Thank you, sir. Thank you, Mari sir. Thank you, everyone. Hi, എല്ലാവർക്കും നമസ്കാരം. Thank you so much to the media and my film friends ഇവിടെ വന്നതിന്, ഇത്രയും നല്ലൊരു ഓഡിയൻസ് ആണെന്ന് പശുപതി സാറിനെ കൊണ്ട് പറയിപ്പിച്ചതിന് ഒരുപാട് നന്ദിയുണ്ട്. ആക്ച്വലി ഞങ്ങളിതിനെ സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ മരി സാർ പറയുമായിരുന്നു, എനിക്കറിയില്ല മലയാളി ഓഡിയൻസിന് എന്തായിരിക്കും, അവർക്ക് കൈ അടിക്കാൻ ഇച്ചിരി ഒരു ബുദ്ധിമുട്ടുണ്ട്, നമ്മൾ കുറച്ചും കൂടെ ഇങ്ങനെ ഇരിക്കുന്ന ആള്. പക്ഷെ വാട്ട് an audience you have been, and I'm so happy and I'm so proud that we could bring Bison to you all. നല്ലൊരു സിനിമ ചെയ്യാൻ പറ്റുക, നല്ലൊരു കഥാപാത്രം ചെയ്യാൻ പറ്റുക, ആൻഡ് എസ്പെഷ്യലി അണ്ടർ സച്ച് എ ബ്രില്യൻ ഡയറക്ടർ, അതൊരു ഭാഗ്യമാണ് ഒരു ആർട്ടിസ്റ്റിനെ സംബന്ധിച്ച്. അപ്പം വി ഹോപ്പ് ദറ്റ് വി ഹാവ് ഡെലിവേർഡ് എ ഗുഡ് ഫിലിം, ആൻഡ് വി ഹോപ്പ് ദറ്റ് യു ആസ് ഓഡിയൻസസ് ആർ ഗോണ സ്പ്രെഡ് ദ വേർഡ് ആൻഡ് ദിസ് ഫിലിം വിൽ റീച്ച് ദ മാസസ്. ഒരുപാട് നന്ദി വീണ്ടും ഇവിടെ വന്നതിന്. ഇനിയും നല്ല സിനിമകൾ ചെയ്യാൻ ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും സാധിക്കട്ടെ, നമുക്ക് എല്ലാവർക്കും സാധിക്കട്ടെ. ഇനിയും ഒരുപാട് നല്ല കഥാപാത്രങ്ങൾ ചെയ്യാൻ സാധിക്കട്ടെ. താങ്ക് യു സോ മച്ച് ഗൈസ്. ഗുഡ് നൈറ്റ്. Thank you so much, Shri. Thank you everyone for coming. In the Mari sir interview കൊടുത്തപ്പം one of the questions was സാറിന്റെ mentor റാം സാറിന്റെ അടുത്ത് നിന്ന് എന്താണ് സാർ പഠിച്ചതെന്നൊരു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. And his answer was courage. And I think that's something we will take away from this day, sir. And for all the stories that you have given us, for all the courage that you have instilled in a lot of people like us. And we truly believe we love you. Kerala loves you.